வணக்க மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயா கதையில் ஏப்ரல் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஜானகிக்கு உண்மை தெரிய வருது. இந்த புவனேஸ்வரியும் மகாலிங்கம் அப்புறம் பசுபதி இவங்க சேர்ந்துதான் அவங்க புருஷனுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. தெரிஞ்சதோட ஜானகி என்ன பண்ணுவாங்க, செம்ம கோவத்துல நேரா மாயா கிட்ட, மாயா நீ இங்கேயே நில்லு அப்படின்னு கோவிலுக்குள்ள போயிட்டு அங்க உள்ள சாட்டையை எடுத்துட்டு வராங்க. இத பார்த்துட்டு மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. பெரியமா என்ன பெரியமா? ஜானகி சொல்றாங்க, இதுக்கப்புறமும் அவளை சும்மா விடணும்னு நினைக்கிறியா நீ மாயா? அவளை நான் விட மாட்டேன். அவளுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு ஜானகி சாட்டையை எடுத்துட்டு வந்துட்டு நேரா மாயா கிட்ட கயிறு எடுத்து கொடுக்குறாங்க. மாயா சொல்றாங்க, என்ன பெரியமா இதெல்லாம்? ஜானகி சொல்றாங்க, அவ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கா, அவளுக்கு எது தப்பு சரி அப்படிங்கறத இன்னைக்கு நான் பாடம் புகட்டியே ஆகணும் அப்படின்னு கோவமா இங்க இருந்து வராங்க. புவனேஸ்வரியும் பசுபதி மகாலிங்கம் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மகாலிங்கம் கேக்குறாரு, அது எப்படி கடைசி நேரத்துல அந்த தனா வந்து தடுத்து ரகுராம் மேல தண்ணிய ஊத்த வச்சிருப்பா? ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி நீங்க ஏற்பாடு பண்ண ஆளு நேர்மையான ஆளு தானே? அவர் சொல்றாரு, அதெல்லாம் தரமான ஆளு, யாருக்கிட்டையும் உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க பாருங்க, வேற ஏதோ நடந்திருக்கு, இது எதேச்சியா கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அந்த ரகுராமுக்கு கடவுள் துணை அதிகமா இருக்கிறதுனால தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கலாம். அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, இல்ல இப்படியாவது இன்னைக்கு அந்த ரகுராம பழி வாங்கிடலாம், ஊரு சனமே பார்த்து அவனை சிரிக்கும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசியில இப்படி ஆகிருச்சு. பசுபதி சொல்றாரு, விடுமா புவனேஸ்வரி, எப்படியும் இன்னும் 2 நாளையில ஜானகிய போலீஸ் கைது பண்ணிதான் ஆகணும். அப்ப அந்த ரகுராம் குடும்பத்தை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்கல்ல, அப்ப நம்ம சந்தோஷப்படலாம். இப்போதைக்கு நீ பொறுமையா இரு. புவனேஸ்வரியும் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கார்ல ஏற போறாங்க. அப்ப புவனேஸ்வரிய பார்த்து ஜானகி தூரத்துல இருந்து கூப்பிடுறாங்க, ஏ புவனேஸ்வரி நில்லுடி. அப்ப புவனேஸ்வரிக்கு ஜானகியோட குரல் கேட்டதோட திரும்பி பாக்குறாங்க. மகாலிங்கம் பார்த்துட்டு ஐயோ என்ன இது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நம்ம ஜானகி கையில சாட்டையை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நேரா புவனேஸ்வரிய சாட்டையால அடிக்கிறாங்க. புவனேஸ்வரிய ஜானகி சாட்டையால அடிக்கிறத பார்த்துட்டு மகாலிங்கம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி போய் மரத்துக்கிட்ட நின்னு ஒளிஞ்சு பாக்குறாரு. பசுபதி புவனேஸ்வரிய தடுக்கிறாரு. என்ன பண்ற, நிப்பாட்டு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, ஏய் மரியாதையா போட அங்கிட்டு. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா பசுபதியை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ள அடைக்கிறாங்க. மாயா நேரா பசுபதிய பார்த்து, ஏன் பெரிய பாவையா நீங்க காலி பண்ண பாத்தீங்க, இப்ப உன் கண்ணு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்னு மாயா பசுபதிய பார்த்து சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டு வராங்க. பசுபதி ஜன்னல் வழியா கத்துறாரு, ஏ ஜானகி தப்பான முடிவெடுக்காத, நிப்பாட்டு. மாயா சொல்றாங்க, நாங்களா தப்பான முடிவெடுத்தோம்? என் பெரியப்பாவை காலி பண்றதுக்கு நீங்க என்ன வேலை பண்ணிருக்கீங்க? உங்களை இப்படியே மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாங்க இப்படி பண்றோம், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு மாயாவும் செமையா பேசுறாங்க. மாயா அப்படி பேசுறத பார்த்துட்டு பசுபதி கெஞ்சுறாரு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி தான், கார்த்தியும் இறந்துட்டான், தயவு செஞ்சு அவளை விட்டுரு. மாயா சொல்றாங்க, இன்னும் எவ்வளவு நாள் தான் நடிக்க போறீங்க? அந்த கார்த்தி உயிரோட இருக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். உனக்கு கொல்லி போடுறதுக்கு உன் புள்ள மட்டும் போதும். நான் இன்னைக்கு புவனேஸ்வரியை விட மாட்டேன். என் பெரியப்பாவை எப்ப அவ காலி பண்ணணும்னு நினைச்சாலோ அப்பவே அவளை நான் ஒரு வழி பண்ணுவேன். அப்ப பசுபதி சொல்றாரு, மாயா இதுக்கும் புவனேஸ்வரிக்கும் சம்பந்தமே இல்ல, புவனேஸ்வரிக்கு இதுல விருப்பம் இல்ல கூட. அப்ப மாயா சொல்றாங்க, அவதானே இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணா, என்ன அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற? உன் தங்கச்சி உன் கண்ணு முன்னாடியே காலி ஆகுறத பாரு அப்படின்னு மாயா இங்க இருந்து கோவமா வராங்க. அப்ப ஜானகி வந்துட்டு புவனேஸ்வரிய சாட்டையால அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. மகாலிங்கம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ இந்த சாட்டையடி நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது, ஜானகி என்ன இப்படி காளியாட்டம் மாறிட்டா? சும்மாவா, அவ புருஷனை காலி பண்றதுக்கு பார்த்தா இப்படிதான் நடக்கும் போல. புவனேஸ்வரியோட இடத்துல நான் இருந்திருக்க வேண்டியது, எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. அப்ப நம்ம புவனேஸ்வரி கெஞ்சுறாங்க,
ஜானகி என்னை தயவு செஞ்சு விட்டுரு. ஏதோ நான் தப்பா அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு ஜானகி, மன்னிச்சிரு புவனேஸ்வரி, மன்னிச்சிரு ஜானகி அப்படின்னு கெஞ்சுறாங்க. மாயா சொல்றாங்க, பெரியம்மா இவ பல தடவை திருந்திட்டேன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை காலி பண்றதுலயே இருக்கா. இவளை இதுக்கு மேலேயும் மன்னிப்பு கொடுக்காதீங்க. இப்பவே இவளை காலி பண்ணிட்டு மறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு மரத்தோட மரமா புவனேஸ்வரிய பிடிச்சு கட்டுறாங்க. அப்ப ஜானகி சாட்டையால அடிக்க, ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா எடுத்துட்டு வா மாயா அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, எதை எடுத்துட்டு வர சொல்ற ஜானகி? ஜானகி சொல்றாங்க, பொறுத்திருந்து பாருடி அப்படின்னு. ஜானகி சொன்னதை கேட்டுட்டு புவனேஸ்வரி பயத்துல நடுங்குறாங்க. புவனேஸ்வரி கெஞ்சுறாங்க, என்ன தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா நம்ம ஜானகி சொல்றாங்க, உனக்கு இன்னைக்கு சரியான பாடத்தை கற்பிச்சு கொடுத்துட்டு தாண்டி இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு. அப்புறமா புவனேஸ்வரி பயத்துல மாயாவை பார்க்க, மாயா கையில ஒரு ஆயில் பாட்டிலோட வந்துகிட்டு இருக்காங்க. கொண்டுட்டு வந்து ஜானகிட்ட கொடுக்க புவனேஸ்வரி கெஞ்சுறாங்க, என்னை விட்டுரு ஜானகி அப்படின்னு. அப்ப ஜானகி புவனேஸ்வரியோட தலையில ஊத்துறாங்க. அப்ப அங்கேருந்து நம்ம மாயா நெருப்பு எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்ததோட பசுபதி கத்துறாரு, என் தங்கச்சிய விட்டுருங்க அப்படின்னு. அப்ப மாயா நேரா ஜானகி கையில கொடுத்து, பெரியம்மா இவளை விடாதீங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி பக்கத்துல போக இத பார்த்ததோட புவனேஸ்வரி கெஞ்சுறாங்க, இதுக்கப்புறம் நான் உன் குடும்பத்துக்கு எதிரா எதுவுமே பண்ண மாட்டேன், இது கடவுள் மேல ஆன அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. அப்ப நம்ம ஜானகி அந்த நெருப்பை தூக்கி வீசிட்டு, பாத்தியா எவ்வளவு பயம் இருக்கு, ஆனா என் குடும்பத்தையே காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டியல்ல, இதுதான் நான் உனக்கு கொடுக்கற கடைசி சான்ஸ். மறுபடியும் என் குடும்பத்தை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ண, அப்புறம் இதை விட உனக்கு பெரிய தண்டனையா கிடைக்கும் அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, ஜானகி இதுக்கப்புறம் உன் குடும்பத்தையே நான் தலையிட மாட்டேன் அப்படின்ட்டு புவனேஸ்வரி கெஞ்ச, மாயா சொல்றாங்க, விடுங்க பெரியம்மா, இந்த மாதிரி ஒருத்தலோட மூளை ஒண்ணு நமக்கு இல்ல, இப்படி ஒருத்தவங்களை அழிச்சிட்டு தான் வாழணும் அப்படின்னு அவசியமும் இல்ல, நீங்க வாங்க பெரியம்மா போலாம் அப்படின்ட்டு மாயா ஜானகிய கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப பசுபதி எங்கேருந்து வராரு, வந்துட்டு புவனேஸ்வரிய கட்டி போட்டிருக்காங்களா கயிறு அவுக்குறாரு. புவனேஸ்வரி பசுபதிய பார்த்து, இவ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. பசுபதி சொல்றாரு, ஆமாம்மா அந்த மகாலிங்கம் எங்க? புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அவன் தானா இந்த பிளானையே போட்டு கொடுத்தது, கடைசி நேரத்துல என்னை மாட்டி விட்டுட்டு எப்படி ஓட்டிட்டான் பாத்தீங்களா? பசுபதி சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்தே நான் சொன்னேன் அவன் சகவாசம் சரியில்லை அப்படின்னு, அத காமிச்சிட்டான் பத்தியா? புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா இருந்தாலும் இந்த ஜானகிய மேல கை வச்சிருக்க கூடாது, அவளுக்கு நான் சரியான தண்டனை கண்டிப்பா வந்துட்டு புகட்டுவேன், இன்னும் 2 நாளையில அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல, பசுபதி சொல்றாரு, அம்மாடி நீ கவலைப்படாத, அவளுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், வாமா போகலாம் அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. மகாலிங்கம் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. நம்ம அவங்கள விட்டு ஓடி வந்ததுனால கண்டிப்பா அவங்க நம்ம மேல கோவமா இருப்பாங்க, அதனால இப்போதைக்கு நம்ம அவங்க பக்கத்துல போக வேணாம், போகாம இருக்கிறது தான் நல்லது, ஒரு 2 நாள் கழிச்சு அங்க போய்ப்போம் அப்படின்னு மகாலிங்கம் வீட்டுக்கு போறாரு. புவனேஸ்வரியும் பசுபதியும் வீட்டுக்கு போனதோட பசுபதி புவனேஸ்வரி கிட்ட, அம்மாடி அந்த ஜானகியும் மாயாவும் எவ்வளவு தைரியம் இருந்தா ஓ மேல கை வச்சிருப்பாங்க, அந்த மாயாதாம இது எல்லாத்துக்குமே காரணம். புவனேஸ்வரி சொல்றாங்க, எப்ப அவங்க என் மேல கை வச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிருச்சு, கண்டிப்பா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு புவனேஸ்வரி கோவப்படுறாங்க. அப்புறமா புவனேஸ்வரி நேரா குருவரனுக்கு போன் பண்றாங்க. அப்ப குருவரன் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். புவனேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, அந்த ஜானகியோட ஜாமீன் நாளைக்கு காலையிலேயே முடியுது, அவளை போய் கைது பண்ணுவீங்களா என்ன? என் கார்த்தியை இழந்துட்டு நாங்க எல்லாருமே தவிச்சு போயிருக்கோம். குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, கார்த்திக் உயிரோடு இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ரகுராமையும் குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் இப்படி நாடகம் போடுறீங்க அப்படின்னு அப்புறம் நாங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீ மட்டும் ஜானகிய நாளைக்கு கைது பண்ணல, அப்புறம் நடக்கிறதே வேற. நீ அந்த ரகுராம காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்புறம் நான் யாருன்னு காமிச்சிடுவேன். இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு போனை வைக்கிறாரு. அப்புறமா புவனேஸ்வரி பசுபதியை பார்த்து, இவன் சரிப்பட்டு வருவான்னு தோணல, இவனை விட மேலதிகாரிய பாக்குறது நல்லது. பசுபதி சொல்றாரு, அம்மாடி இருந்தாலும் நம்ம பக்கம் கொஞ்சம் தப்பு இருக்கேம்மா, கார்த்திய உயிரோட வச்சிருக்கோம், அவன் திடீர்னு வெளியில வந்துட்டா நம்ம மாட்டிப்பமே,
புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அதுக்கெல்லாம் நான் சரியான பிளான் வச்சிருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, பசுபதியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி இவனை விட மேல் அதிகாரிக்கு போன் பண்ணுங்க. இதை கேட்டதும் பசுபதியும் சரிம்மா அப்படின்ட்டு நேரா குருவரனை விட பெரிய மேலதிகாரிக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி யாரு பேசுறது அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி நான் புவனேஸ்வரி பேசுறேன். கார்த்தியோட கொலை வழக்குல ஒரு ஜானகிய கைது பண்ணாங்கல்ல, அவங்களோட ஜாமீன் முடிய போகுது. அவங்கள கைது பண்ண சொன்னா குருவரன் கைது பண்ண முடியாது, அவங்க என்னோட சொந்தக்காரவங்கன்னு சொல்லி கேஸை இழுத்து மூடுறதுக்கு பிளான் பண்றாரு. குற்றவாளிகளை அவரை தப்பிக்க வைக்க நினைக்கிறாரு. நீங்க வந்தாதான் சார் அந்த ஜானகிய கைது பண்ண முடியும். இதை கேட்டதோட அவரும் சரி நான் குருவரன்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா குருவரனுக்கு போன் பண்றாங்க. குருவரன் மேலதிகாரிகளோட போன் வந்ததோட சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, மேலதிகாரி சொல்றாரு, என்ன நடக்குதாங்க? கார்த்தியோட கேஸ்ல ஏன் ஜானகியை இன்னும் கைது பண்ணாம இருக்கீங்க? அவங்களுக்கு தான் அந்த ஜாமீன் முடிய போகுதுல்ல. குருவரன் சொல்றாரு, சார் நாளைக்கு காலையில தான் சார் முடியுது. அப்ப போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க, நாளைக்கு காலையில முடிஞ்சதோட கோர்ட்ல ஜானகிய ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்க வேலையே போயிரும். இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, சரிங்க சார், நான் கண்டிப்பா ஜானகி மேடத்தை கைது பண்றேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா குருவரன் நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, என்னது குருவரன் போன் பண்றாரு, இதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்ட்டு மாயா போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க குருவரன். குருவரன் சொல்றாரு, மாயா என்னாச்சு மாயா, அந்த கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிடைச்சிச்சா, அவன் எங்கதான் இருக்கான்? மாயா சொல்றாங்க, சார் நானும் அன்னையிலேருந்து அந்த ரெசார்ட்ல தேடிக்கிட்டு தான் சார் இருக்கேன், அவனை ரொம்ப செக்யூரா வச்சிருக்காங்க, நீங்களும் அங்க போய் தேட முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படிதான் சார் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்? எந்த வாய்ப்பும் இல்லாம இருக்கேன் சார். குருவரன் சொல்றாரு, மாயா நான் அப்ப எதுக்காக போன் பண்ணேன் அப்படின்னா, மேலதிகாரிகள் வரைக்கும் ப்ரெஷர் போயிட்டு நான் ஜானகி மேடத்தை கைது பண்ணாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த புவனேஸ்வரி மேலதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால மேலதிகாரிங்க நான் சீக்கிரம் ஜானகிய கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிக்கணுமே, என்ன நடக்குது மாயா, நீங்களாவது சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிங்க, நான் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன். மாயா சொல்றாங்க, சார் நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த கார்த்தி ரொம்ப செக்யூரா இருக்கான். அப்ப குருவரன் சொல்றாரு, அந்த புவனேஸ்வரி எல்லா பிளானும் பண்ணி தான் இதெல்லாம் பண்றா. அப்ப மாயா சொல்றாங்க, அவளுக்கு எவ்வளவு தண்டனை கிடைச்சாலும் திருந்த மாட்டாள்ல. அப்ப அவரு கேக்குறாரு, என்ன சொன்ன? மாயா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் இந்த விஷயத்த பத்தி வீட்டுல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா மாயா நினைக்கிறாங்க, இந்த விஷயத்த பத்தி நம்ம யாருக்கிட்ட சொல்றது அப்படின்ட்டு அங்கேருந்து ஜானகிய பாக்குறாங்க. அப்ப நம்ம ஜானகி மாயாவை பார்த்து, என்ன மாயா என்னாச்சு, உன் முகமே சரியில்லை. மாயா சொல்றாங்க, பெரியம்மா நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டோம். மாயா சொன்னதை கேட்டுட்டு ரகுராம், மணி, சிவா, பத்மா, பார்வதி, பாட்டி, கதிர், தனா எல்லாரும் நிக்கிறாங்க. அப்ப மணி கேக்குறாரு, என்னாச்சு மாயா, உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? மாயா சொல்றாங்க, ஆமா மாமா, நாளையோட பெரியம்மாவுக்கு ஜாமீன் முடிய போகுதான், போலீஸ் நாளைக்கு கைது பண்ண போறாங்களாம், அதான் பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ரகுராம் கேக்குறாரு, கார்த்தி உயிரோட இருக்கிறத சீக்கிரம் நிரூபிக்கிறேன்னு நீ தானே சொன்ன, ஆனா ஒன்னும் நிரூபிக்கிற மாதிரி தெரியலையே, என்ன நடக்குது இங்க? நீ தானே சொன்ன கார்த்தி உயிரோட இருக்கான் அப்படின்னு, அவன் எங்க இருக்கான்? அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா இன்னுமா நான் இவ பேச்ச நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இப்படின்னு நான் செத்தவன் உயிரோட திரும்ப வருவான், யாராவது ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி நாடகம் போடுவாங்களா? இவ தான் தேவையில்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா நீங்களும் நம்புறீங்க? அண்ணா இவ சொல்றது எல்லாமே பொய், உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமா மாமா, இவ ஆரம்பத்திலேயே சொல்லிருக்கணும்ல, அதை விட்டுட்டு இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப சொல்றா அப்படின்னா கண்டிப்பா இவ வேற ஏதோ பிளான் பண்றா. இங்க பாருங்க மாமா, இவ சொல்றா அப்படின்னு தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஒன்னும் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன், இது மாதிரி கார்த்தி உயிரோட தான் இருக்கான். அப்ப பத்மா கேக்குறாங்க, அவன் உயிரோட இருக்கான்னா எங்க இருக்கான்,
யாராவது ஒருத்த கூட அவனை பார்க்காம இருப்பாங்க. மாயா சொல்றாங்க இது மாதிரி அவனை ரொம்ப செக்யூரா வச்சிருக்கா அந்த புவனேஸ்வரி. அப்ப ரகுராம் சொல்றாரு, அப்படி அவ எங்க இருக்கான் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிச்சாவது சொல்ல. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. அதே நேரத்துல மணி கேக்குறாரு, சரி என்னாச்சுமா? அப்ப மாயா சொல்றாங்க, நாளைக்கு காலையிலேயே பெரியம்மாவை கைது பண்ண போலீஸ் வரப்போகுதான், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இது கேட்டதோட நம்ம ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. பத்மா சொல்றாங்க, அன்னிக்கு இதெல்லாம் வேணும். எவனோ ஒருத்தன் அந்த கார்த்தியை காலி பண்ணதுக்கு அண்ணி தண்டனை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறமா மாயா சொல்றாங்க, அத்தை சும்மா கண்ணால பார்த்ததை வச்சு சொல்லாதீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்புறம் சீனை செட் பண்ணி நம்ம குருவரனை காமிக்கிறாங்க. குருவரன் மறுநாள் காலை நம்ம ஜானகியை கைது பண்றதுக்காக கிளம்புறாரு. அதே நேரத்துல அந்த புவனேஸ்வரி, பசுபதி எல்லாருமே சேர்ந்து நேரா ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. ஊர்ல உள்ள எல்லாரும் வராங்க. புவனேஸ்வரி அவங்கள பார்த்து, இன்னைக்குதான் ஜானகிக்கு அந்த ஜாமீன் முடியுது, ஜானகிய கைது பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அப்ப வெளியில போலீஸ் சத்தம் கேட்டதோட ரகுராம் அங்கேருந்து ஓடி வராரு. ஓடி வந்துட்டு குருவரனை பார்த்து, குருவரன் எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு. குருவரன் சொல்றாரு, சார் எனக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் சார் தோணுது, ஆனா மேல் அதிகாரிங்க ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, இவங்களை கைது பண்ணியே ஆகணும் அப்படின்னு. என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. இது கேட்டதோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, நீங்க இங்க வந்தது இந்த ஜானகிய கைது பண்றதுக்காக தான், ஒன்னும் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே இல்ல. இப்ப அவங்கள கைது பண்ண போறீங்களா இல்ல மேல் அதிகாரிகளுக்கு போன் பண்ணவா? இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரகுராம். அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, ஜானகி ஒண்ணு இந்த தப்ப பண்ணல, நான் தான் பண்ணேன் அப்படின்னு என்ன கைது பண்ணுங்க. இதை கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி, என்னங்க இதெல்லாம், நீங்க எந்த தப்புமே பண்ணவே இல்லை, உங்க மேல எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு இப்படி பழியை ஏத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட அந்த ரகுராம் சொல்றாரு, ஜானகி நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, சரிங்க நான் உங்களையே கைது பண்றேன் அப்படின்னு ரகுராம கைது பண்றாங்க. இதை பார்த்ததோட வீட்டுல உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மாயாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நடக்கிறத பார்த்துட்டு. புவனேஸ்வரி சொல்றாங்க, ரகுராம் உனக்கு இது தேவைதான், நீ எப்ப இந்த ஜானகியோட கழுத்துல தாலி கட்டுனியோ அப்பையிலேருந்தே உனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரகுராம கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஜானகி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தொடர்ச்சியா வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.